உங்க இன்ஸ்டால யார் அந்த பொண்ணு? நீங்க வேற அவளை ஃபாலோ பண்றீங்க? யாரு? நீ யாரை சொல்ற எனக்கு தெரியலையே. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மேல தேவின்னு ஒரு பொண்ணு உங்களை ஃபாலோ பண்றா. நீங்களும் அவளை திருப்பி ஃபாலோ பண்றீங்க. அதை பார்த்துட்டு தான் நான் கேட்குறேன். ஓ அவங்களா? எங்க பில்டிங் ஓனரோட ஒய்ஃப்மா. அப்படியா? ஆனா அவ மேரேஜ் ஆன மாதிரி ஒரு போட்டோ கூட இன்ஸ்டால இல்லையே. நான் ஏமா அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இப்போ கூட உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, அவங்க அன்ஃபாலோ பண்ணிடுறேன். சச்சா வேணாங்க. சரி, அப்புறம் சாப்பிட்டியா? உங்களை எப்ப பாப்பன்னு இருக்குங்க. டெய்லியும் உங்க ஞாபகமாவே இருக்கு. அத்தையும் மாமாவும் நீங்க எப்ப வருவீங்க கேட்டுட்டே இருக்காங்கங்க. நீங்க ஃபாரின்ல இருந்து எப்பங்க வருவீங்க? வரமா, ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. ஹாய் ஸ்வீட்டி, இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு எங்க போலாம்? பேபி, நீ எங்க கூப்பிட்டாலும் ஏன் எதுக்கு கேட்காம நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வருவேன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணு. நீயும் நானும் மட்டும் அங்க தனியா இருக்கணும், ஓகேவா? ஓகே டியர். சாப்பிட்டியா? ஒரே ஒரு கிஸ் கூட. ஒரே ஒரு தடவை. சொல்லுமா. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? என்னடி சொல்ற? ஆமா, இவ்வளவு நாளா உங்களை நான் லூசு மாதிரி நம்பிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் நீங்க ஈஸியா என்ன சீட் பண்ணிட்டீங்க. யார்? நானா? நீங்க இந்தியால சந்தோஷமா இருக்கணும், துபாயில நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டி. என்ன போய் வாய் கூசாம சொல்ற? உன்ன போய் 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. ஏன்டா இப்படி நடிக்கிற? எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும். என்னடி உண்மை தெரியும்? சொல்லி. இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இல்லாம யார் யாரோ சொல்றதை கேட்டு என்ன சந்தேகப்படுறல, இனிமேல் கூட சேர்ந்து வாழ முடியாது. உன்னை டிவோர்ஸ் பண்றேன், வைடி. மகா, உனக்காக தான் மகா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா கார்த்திக், நல்லா இருக்கியா? இன்னைக்கு தான் இந்தியாவுக்கு வந்தியா? எப்படி இருக்க? என்னை மன்னிச்சிரு மகா, உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆமா, இப்போ எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும்? ஃபாரின்ல நிறைய பணம் சம்பாதிக்கிற திமிர்லையும் என்ன யாரு கேட்க போறாங்கிற தெனாவட்டிலையும் கட்டின பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணல. அதான் அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். ஃபீல் பண்ணாத கார்த்தி, என்னாச்சுன்னு சொல்லு. என் மேல உயிரா இருக்க மாதிரி ஆசை கட்டி அந்த தேவி இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த சேவிங்ஸ் 37 லட்சத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வேலையும் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல கிடந்த மகா. இப்ப என்ஆர்ஐயோட சப்போர்ட்னால தான் இந்தியாவுக்கே வந்து. சரி, கவலைப்படாத கார்த்திக், நம்பிக்கையோடு இரு. உன்னோட ஹார்ட் ஒர்க் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கையோடு இரு, எல்லாத்தையும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு. சரி மகா, நீ என்னோட வா, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது சரிப்பட்டு வராது. குடும்ப வாழ்க்கையில கட்டின பொண்டாட்டி ஒரு தடவை துரோகம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றது கரெக்டா இருக்காது. என்னை விட்டுடு, நான் எங்க அம்மா வீட்லயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன். என்ன யோசிக்கிற? இவ்வளோ நேரம் அன்பா பேசிட்டு இப்ப திடீர்னு இப்படி மாத்தி பேசுறாளேனா? எனக்குள்ள நிறைய வலிகள் இருக்கு. அந்த வலியெல்லாம் நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த வலியோட வெளிப்பாடு தான் இந்த அன்பான பேச்சு.